கரன்சி சிம்பிள் ஓகேவா. கரன்சி சிம்பிள் வந்துட்டு அதாவது பண குறியீடு. மோஸ்ட்லி வந்து நம்ம கரன்சி சிம்பிள் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? டாலரு, ஈரோ, அதுதான் யூரோ அதுதான் ஞாபகம் வரும். அதாவது டாலர் வந்துட்டு இந்த யூஎஸ்ஏலையும், ஈரோ வந்துட்டு யூரோப்பியன் அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ருப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிம்பிள். இது வந்து யார் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு உதயகுமார் அப்படிங்கிறவங்க, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2010 ஜூலை 15 வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. 15 ஓகே. இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு மொழி எழுத்து முறை வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சமஸ்கிருத மொழியிலையும் தேவநாகரி அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவத்தில் உள்ள ரோமன் அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ருப்பியா இந்த சிம்பிளை வந்து அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்படி அதான் உதயகுமார் தானே. தங்க நாணயமே ஒருத்தர் வந்து அத மாதிரி வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். தங்க நாணயம் வெளியிடுவாங்க. யார் எடுத்துருவா? தங்க நாணயம் அந்த குப்தர்கள்ல வருவானே, முகல்ஸா, மராசே, டெல்லி சுல்தான்ஸா? கொஞ்சம் ஞாபகம் வருதுன்னு தெரியும். நீ கேட்கறது ஆஹா இப்படியா அப்படி என்ன எது தனியா வெளியிட்டது நானே தெரியுங்க. சரி, நம்ம கொடுத்துருக்க அந்த ரூபியா அப்படிங்கிற அந்த சிம்பிள் தான் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்துட்டு 5th இடத்த பிடிச்சிருக்கிறது. இதுதான். ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு யூஎஸ்ஏயோடைய டாலரு, செகண்ட் வந்துட்டு யூரோப்பியனோட யூரோ, தேர்டு வந்து ஜப்பானோடது, 4th வந்துட்டு யூகேயோடது, 5th தான் என்னதுன்னா நம்மளோடது. ஓகேவா.